வாழ்க வளர்க வல்லாண்டு வல்லாயிர தாண்டி பல கோடி நூறாண்டு வாழ்க. என் சிந்தை குளிர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியை வந்தாரை வாழ வைக்க வந்தவள் நாட்டினே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டுமாமா அற்புதமான வரவேற்பு கொடுத்தான். இப்பேற்பட்ட வரவேற்பை இந்த பூமியிலே யார் ஒருவரும் கொடுத்தது கிடையாது. இவ்வளவு ஒரு அன்போடு பண்போடு பாசத்தோடு அந்த பெரியாரை இப்படித்தான் மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்ற அற்புதமான முறைகளிலே மூற்றோர்கள் பேச்சை கேட்டு இந்த இடத்திலே எனக்காக அற்புதமான வரவேற்பை கொடுத்தாய். மற்றற்ற மகிழ்வாணி தொட்டனைத்தூர் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூர் அறிவு என்று சொன்னார்களே, மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொன்னார்கள். நல்ல கற்றறிந்த பெண்மகள், நல்ல படித்த பெண்மகள், பண்பாடு தெரிந்த பெண்மகள், தமிழ் கலாச்சாரம் குன்றாமல் ஒரு நாரத மகிழ்ச்சி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று என்ன வியக்கத்தக்க ஒரு பாடல். ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே என்று ஒரு பாடலை கொடுத்து ஆக எனக்காக வரவேற்பு கொடுத்தாயே. ஆக இருப்பினும் கூட இந்த இடத்திலே உனக்கு ஒரு எளிய வாழ்த்துறையை கொடுக்கின்றேன், அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பூமாலை போடவா பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா. பாமாலை பாடவா பாமாலை பாடவா. மகளே வாழ்க வெற்றி பாமாலை பாடவா பாமாலை பாடவா பாமாலை பாடவா. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது என்று சொன்னார்களே, நீ யாரு, என்ன விவரம், எங்கிருந்து வந்திருக்க, தந்தை பெயர் என்ன, தாய் பெயர் என்ன, அறிந்து தெரிந்திருந்தால் உன் நாவாலை சொல்ல வேண்டும். செவி குளிர ஆக தமிழ் சொற்கள் வந்து என் செவிகளிலே விழ வேண்டும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்களே, கேட்டால் கிடைக்குமா, தட்டினால் தான் திறக்குமா? அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியிடம் இருப்பதோ வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு, இந்த முப்பெரும் தேவியிடம் 3 வகையான தட்டுகள் யாராருக்கிட்ட என்னென்ன தட்டு இருக்குங்கிறது உன்னிடத்துல ஒரு சில விவரம் கேட்கலாமாமா? கேளுங்க சுவாமி, தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல தெரியலனா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. கேளுங்கள் சுவாமி, தெரிந்தவரை பதில் கூறுகின்றேன். தெரியாதவற்றை
என்று பதவி வருகின்ற பொழுது பணிவு வரணும். பாருங்க, அதுதான் முக்கியம். தலைவிங்கிற பொறுப்புல இருப்பது மட்டும் பெரிதல்ல, நமக்கு தான் பதவியை கொடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள போல குடும்பப்படுத்துறதும் கேள்வி அந்த நிலை இருக்கக்கூடாது. பாருங்க, பதவின்னு ஒன்று வருகின்ற பொழுது பணிவு என்பது எந்த அளவுக்கு பணிகிறோமோ அந்த அளவுக்கு பதவி நீடிக்கும் என்று சொன்னார்கள். இப்ப முப்பெரும் தேவிகள்ல யாராரு? அலைமகள், மலைமகள், கலைமகள். அலைமகள் என்பவள் யாரு? கலைமகள் என்பவள் யாரு? மலைமகள் என்பவள் யாரு? அலைமகள் என்பவள் மகாலட்சுமி. கலைமகள் என்பது கலைவாணி, சரஸ்வதி. மலைமகள் என்று சொல்லக்கூடியவள் பார்வதி தேவி. பார்வதி தேவி. பாருங்க, முப்பெரும் தேவி. முப்பெரும் தேவி கிட்டே 3 வகையான தட்டு இருந்தது. வெண்தட்டு, பொன்தட்டு, செந்தட்டு. வெண்தட்டு யாருகிட்ட இருக்கு? கலைவாணி கிட்ட. செந்தட்டு யாருகிட்ட இருக்கு? மகாலட்சுமி கிட்ட. பொன்தட்டு யாருகிட்ட? பார்வதி தேவி கிட்ட. பாருங்க, முப்பெரும் தேவியோட 3 வகையான தட்டு. உன்னிடத்திலே ஒரு தட்டு இருக்கின்றது, தமிழ் என்கிற தட்டு. அந்த தட்டை தட்ட வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். தந்தை பெயர் என்னமா? நம்பித்தலைவன். தாய் பெயரோ? உனது பெயரோ? வந்திருப்பது என்ன காவல்? என்ன திணை? யாருக்காக? முருகனுக்காக. என்ன திணையை கொடுக்குறீங்க? முருகனுக்காக செந்தினையை கொடுக்குறோம். ஏன் கருந்தினை அவர் கொடுக்கலாம்? கருந்தினை சூடு தன்மையுடையது, அதனால அதை முருகனுக்கு படைக்க முடியாது. முருகனுக்கு என்ன, கருந்தினைக்கு என்ன தன்மை உள்ளது? சூடு தன்மையுடையது. அப்ப செந்தினைக்கு குளிர்ச்சி தன்மையுடையது. ஏன் குளிர்ச்சி கொண்டு போய் முருகனுக்கு படைக்கிறீங்க? தெய்வத்துக்கே பொதுவா குளிர்ச்சியானதான சுவாமி கொடுக்கணும். ஏன் உஷ்ணம் ஆகாது அதுக்கு? எப்படிங்க, ஒரு அபிஷேகம் பண்றோம். சரி, அபிஷேக பொருள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த அபிஷேக பொருள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே குளிர்ச்சி தன்மையானது. உண்மைதான். தெய்வத்துக்கு கொண்டே குளிர்ச்சியானதை அபிஷேகம் பண்ண முடியும். ஏன் குளிர்ச்சியானது அபிஷேகம்? ஏன்னா நம்ம குடும்பத்து மேல ஏதோ உக்கிரமோ கோபமோ இருந்தாலும் அதை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பாருங்க, தணிகமலை முருகனுக்காகவே உஷ்ணத்தை தணிப்பதற்கு செந்தினை நீங்க கொண்டு படைக்கிறீங்க. உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய நிலை. இப்ப கருந்தினைக்கு என்ன தன்மை உண்டுன்னு சொன்னீங்க? சூடு தன்மை உடைய. அந்த சூட்டை நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு அதிகமான சூடாயிருச்சுன்னா உங்க சூட்டை தணிக்கிறது யாரு வருவா? அப்படி இல்ல சுவாமி, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உணவை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சிடலாம். குறிஞ்சிடலாம் கொஞ்சம் குளுமையானது. அதே நேரத்தில் நாங்களும் குளுமையாவே சாப்பிட்டோம்னா அது உடல் வாக ரீதியா சரி வரும். கையில அப்ப சூடான பொருளை தான் நம்ம சாப்பிட முடியும். சரி, அப்ப உஷ்ணமான பொருளை நீங்க எடுத்துக்கிறீங்க. குளிர்ச்சியானது தெய்வத்துக்கு படைக்கும். முருக பெருமானுக்கு கொடுக்கின்றீர்கள். இந்த முருக பெருமானுக்காக இந்த இடத்துக்கு என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க நீங்க? காவலுக்கு வந்திருக்கீங்க. கையில வைத்திருப்பது கவன் எதற்கு? பறவை விரட்டுறது. ஏன் பறவை விரட்டணும்? நீ கொஞ்சம் வருது அதுக்கு பறவை விரட்டுறது. ரெண்டு அரிசியை சாப்பிட்டா உங்க விட்டு முதல்ல உறைஞ்சு போகுது. ஏன் கிடையாது சுவாமி? அப்புறம் தெய்வத்துக்கு படைக்க கூடாது. எச்சில் படுத்தினா தெய்வத்துக்கு நான் படைக்க முடியாது இல்லையா? தெய்வத்துக்கு படைப்பது எச்சில் பட்டு விட்டால் அது தெய்வத்துக்கு படைக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன் தெய்வம் எச்சிலை ஏற்றுக்கொள்ளாதா? ஏத்துக்குங்கிறீங்களா? இல்லமா, ஒரு பறவை வாய் வச்சு 2 அரிசியை சாப்பிட போது இதுக்காக ஒரு ஆளு நீங்க மெனக்கட்டி கையில கவனம் வைத்து பறவைகளை விரட்டுறீங்களே, இதெல்லாம் ஒரு வாயில சிவராசியை விரட்டுறது பாவம் இல்லையா? பாவம்னு எப்படி சுவாமி சொல்றீங்க? இல்லமா, அது அன்றாட இந்த உலகத்திலே எல்லா ஜீவராசிகளும் உணவு உட்கொள்ளணுமா இல்லையா? மனிதனா இருந்தாலும் பறவைகளுக்கு இந்த தானியம் இல்லைன்னா வேற எங்கேயாவது தேடி போய் தன்னுடைய உணவை எடுத்துக்கும். சரி, பறவை. ஆனா தெய்வத்துக்கு நான் படைக்கிறதுக்கு இதுதான் வச்சிருக்கேன். சரி, இதுல எச்சில் படுத்தினா தெய்வத்துக்கு நான் படைக்க முடியாது இல்லையா? எச்சில் பட்டு விட்டால் படைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த உலகத்துல எச்சில் பட்ட பொருள் அத்தனை பொருளும் ஆக எல்லா தெய்வத்துக்கும் போய் சேருது. இதை மறக்க முடியுமா உங்களால? எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியல சுவாமி. பறவை வாய் வச்சா எச்சில் ஆயிரும் சொல்றீங்கல்ல? ஆமா, எல்லா தெய்வத்துக்கும் எச்சில் பட்ட பொருள் தான் போகுது. அதான் கேக்குறேன், எல்லா தெய்வத்துக்கும் எச்சில் பட்ட பொருளை எப்படி கொடுக்குறாங்க? அதிகாலையிலே இந்த நாடு என்ன நாடு? உங்களுடைய நாடு தொண்டை நாடு. அந்த மக்கள் யாருடைய மக்கள்? என்னுடைய மக்கள். இந்த முத்துமாரி யாருடைய தெய்வம்? உங்க நாட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் தான். உங்க நாட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் தானே. காலையில அபிஷேக விழா, கும்பாபிஷேகம் நடக்கத்தானே இருக்கு. அழகா அற்புதமான காட்சி கொடுத்து மக்களை காத்தவள் தானே. உங்க முருகன் எப்படி தெய்வமோ அது மாதிரி முத்துமாரியும் தெய்வம் தானே. இப்ப ஒரு முத்துமாரிக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு வேண்டுகோள். பாலாபிஷேகம் பண்ணணும்னா பாலை எங்க கிடக்குங்க? பசுமாட்டுல தானே. எதை அவுத்து விட்டா பசு பால் கொடுக்கும்? கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாதான் பசுவினுடைய மடுவுல இருந்து பால் சுரக்கும். கன்றுக்குட்டி போய் எதுல வாய் வைக்கி? இந்த மடுவுல போய் வாய் வச்சோம்னா பாலே சுரக்கும். கன்றுக்குட்டி வாயில எச்சில் இருக்கா இல்லையா? அந்த மடுவுலான வாய் வைக்குது. அந்த எச்சில் பட்ட பாலை தானே கறக்குறீங்க. அதைத்தானே கொண்டு போய் முத்துமாரிக்கு சிவனுக்கு ஊத்துறீங்க. அப்ப இந்த எச்சிலை முத்துமாரி ஏற்றுக்கொள்கின்றாலே பறவையுடைய எச்சில் மட்டும் ஏன் முருகன் ஏத்துக்க மாட்டேன்? எச்சில் பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, எப்படி? நியாயமான விஷயம் தான். நான் எப்படி ஏத்துக்க முடியும்? பேசு. இப்ப மறுத்து ஏத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. மறுத்து பேசுங்க. அப்படி கிடையாது சுவாமி. நீங்க கண்ணுக்குட்டி அவுத்துறா பசுவினுடைய மடவுல போய் வாய் வைக்குது. இருங்கம்மா. இப்ப நீங்க தானே சொன்னீங்க சுவாமி நான் பறவை விரட்ட வந்திருக்கேன். எதுல விரட்ட வந்து கேட்டேன்? கவன் வச்சு விரட்டன்னு சொன்னேன். ஏமா பறவை விரட்டன்னு கேட்டேன். தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய திணையில வாய் வச்சிரும்னு சொன்னேன். ஏன் வாய் வச்சா என்னன்னு கேட்டேன். எச்சில் பட்டும்னு சொன்னேன். எச்சில் பட்ட பொருளை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்க முடியுமா? அப்ப எச்சில் பட்ட பாலை மட்டும் கொண்டு போய் இறைவனுக்கு ஊத்துறீங்க. பறவையோட எச்சில் பட்ட திணையை மட்டும் முருகனுக்கு படைக்க கூடாதுன்னு எவன் சொன்னவை? இதுக்கு பதில் பேசு. மறுத்து பேசு. இதுக்கு மறுத்து பேசுங்க. நீங்க தான் கையை தட்டி கிளப்பி விடுறீங்க. நல்லா தட்டட்டும். நியாயமா இருந்தா தட்டட்டும். அதான் நியாயமா. எல்லாருமே கிராமத்துல இருக்கக்கூடியவங்க தான். பால் கறந்துருப்பாங்க, கறக்கிறத பார்த்தாது இருப்பாங்க. சரி, பசுவினுடைய மடுவுல
போய் கண்ணுக்குட்டி வாய் வச்சோன்னே பால் சுரக்குது. கண்ணுக்குட்டி பாலை குடிச்சோன்னே அவுத்து ஓரமா கட்டிட்டு உடனே பாலை கறந்துருவோமா? என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? என்னமா செய்வீங்க? இந்த மடுவுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி மடுவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கணையை போட்டு பாலை கறப்போம் இல்லையா? அதான் இங்க தண்ணியை ஊத்தி நம்ம கழுவிட்டோம் எச்சில் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் தான் கறந்து கொண்டே அபிஷேகம் பண்றோம். அதை எப்படி நீங்க எச்சில்னு சொல்றீங்க? என்னப்பா எனக்கும் கை தட்டுறியா அவங்களுக்கு கை தட்டுறீங்க? எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தட்டுறாரு, அதுல ஒன்றும் தவறு இல்லை. நான் கேள்வி கேட்டது அவர் நியாயமா படிச்சு கை தட்டினாரு. இந்த கேள்விக்கு மறுத்து நீ பதில சொல்லி இதை முறியடிச்ச அந்த அதுக்கு இவ்வளவுதான் விஷயம். அதனால மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாறி கேள்வி கேட்டோன்னு அங்கே ஒரு கைதட்டல் வந்துச்சு, இங்க ஒரு கைதட்டல் வந்துச்சு, இங்க ஒரு கைதட்டல் வந்துச்சு. பதில் கொடுக்கின்ற பொழுது 3 இடத்துலயும் கைதட்டல். மற்றவங்க நாடகம் பாக்குறாங்க, அவ்வளவுதான். நாடகம் தான் பார்க்கணும். ஒரு விஷயம் பாருங்க, தண்ணீரை ஊற்றின உடனே என்ன ஆகுது? பரிசுத்தமாயிருது. அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அபிஷேகம் பண்றோம். யார் தலையில ஊத்துறீங்க? முருகனுடைய தலையில தெய்வத்துக்கு பொதுவா ஊத்துறீங்கல்ல. இப்ப ஒரே ஒரு பறவை எதுல வாய் வைக்கும்னு சொல்லி விரட்டுறீங்க? திணையை சாப்பிடுறோம். திணையில வாய் வச்சு சாப்பிட்டா எச்சில் ஆயிரும். மடுவை மட்டும் தண்ணியை ஊத்தி கழுவுறீங்களே, ஏன் திணையை தண்ணி ஊத்தி கழுவிட்டு கொண்டு போய் படைக்க முடியாதா? இந்த தண்ணீரை முத்துமாரி ஏற்றுக்கொள்கின்றாளே, ஏன் அந்த தண்ணீரை முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? திணையில தண்ணியை ஊத்திட்டு கழுவிட்டு கொண்டு படைக்க வேண்டியதானே? உங்க வலிக்கு நானும் முத்துராசி வேலூர்ல பயிர் விதைக்கிறோம். நெல் பயிர் விதைச்சு அது அறுவடை பண்ண சமயத்துல லேசான மழை பெஞ்சாலும் நம்மள என்ன சொல்லுவோம்? நனைஞ்சு போச்சுப்பா, எல்லாமே போச்சடா. இப்ப அறுவடை பண்ண முடியாதே, இப்படி மழை பெஞ்சு எல்லாத்த பயிரெல்லாம் இப்படி வாடி போயிருச்சு. அதை எப்படி நம்ம அறுத்து காய வச்சு எப்படி நம்ம அதை அறுவடை பண்ணி அதை நெல்லு தனியா உமி தனியா எப்படி எடுக்க போறோம்னு தெரியலையே, நஷ்டமா போச்சேன்னு இப்படி சொல்லுவோம். திணை விதைத்ததுக்காக பறவை வாய் வச்சதுங்கிறதுக்காக எல்லாத்துலயும் தண்ணியை ஊத்தி நல்லா அலசி கழுவி விட்டு படைக்கணும்னு சொல்றீங்களே. நீங்க சொல்ற வாசகத்தை ஒண்ணு இல்லமா. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, நெல் அறுவடை பண்றாங்க, எந்த ஒரு பொருள் அறுவடை பண்ணாலும் முதல்ல நம்ம தெய்வத்தை கொண்டு படைப்போம். தெய்வத்துக்கு படையல் போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த பாத்திரத்துல தண்ணி வச்சு நீர் விழாவுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை நீர் விழாவிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிடுவோம். ஏன் தெரியுமா? அந்த நீர் எடுத்து 3 முறை சுத்துறோம். இந்த மாதிரி பறவைகள் போய் எச்சி வச்சுட்டா அந்த எச்சி இறைவனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நீர் விழாவிட்டு அதுக்கப்புறம் படைப்போம். அற்புதமா சொன்னேன். அதாவது நீர் விழாவின உடனே அந்த தண்ணிக்கு தான் அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்குல்ல. தண்ணி பட்டுட்டாலே இந்த தோஷமா இருந்தாலும் சரி, தீட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் போயிருமா. அப்படி இருங்க, உங்க வழிக்கு நான் வர்றேன். மட்டும் நீங்க பதில் சொல்லணும். தண்ணீருக்கு மட்டும் தீர்க்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லியாச்சு. இப்ப உங்க குலக்கடவுள் யாருன்னு சொன்னீங்க நீங்க? முருகனுக்கு பிரியமான அபிஷேகம்னா என்னன்னு தெரியுமா? பிரியமான அபிஷேகம்னா பஞ்சாமிர்த அபிஷேகம். அவருக்கு பேரு பஞ்சாமிர்த அபிஷேக பிரியன், பஞ்சாமிர்த பிரியன்னு பேரு. இந்த பஞ்சாமிரத்துல எத்தனை பொருள் சேர்ந்தா பஞ்சாமிர்தம்? அதான் பஞ்சம்னு சொல்றீங்க. பஞ்சம்னால 5 பொருள் சேர்ந்தா அதுக்கு அமிர்தம்னு பேரு. இந்த 5ல முக்கியமான ஒரு பொருளை விட்டாத்த தித்திப்பா இருக்கும். அது என்ன? 5 பொருள்ல ஒரு பொருளை உள்ள விட்டாத்த எங்க அக்கா சொல்றாங்க, என்னக்கா? தேனே அப்படி சொல்லுங்க சத்தமா. தேன். இந்த தேனை விட்டதுக்கு அப்புறம் தானே பஞ்சாமிர்தமா இருக்கும். இந்த தேனை சேகரிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? தேனிக்கு இருக்கு. தேனிக்கு தான். எங்க போய் எடுக்கும்? மலர்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரும். மலர்ல இருந்து எடுத்துக்கிட்டு வருது. எதன் மூலமா எடுக்கும்? தன்னுடைய வாயின் மூலமாக எடுத்து கொண்டு வந்து தேனினுடைய கூட்டுல கொண்டாந்து சேகரிக்கும். வாயில தானே எடுக்குது. அந்த உமிழ் நீரோடு தானே அந்த தேன் கலக்குது. அப்ப தேனியுடைய எச்சிலோடு அந்த தேன் கலக்கின்ற பொழுது அப்ப எச்சில் படுதா இல்லையா? அதைத்தானே கொண்டு பஞ்சாமிரத்துல ஊத்துறீங்க. அந்த பஞ்சாமிரத்தானே முருகனுக்கு வழிய ஊத்துறீங்க. இந்த தேனியுடைய எச்சிலை முருகன் ஏற்றுக்கொள்கின்றானே, பறவையோட எச்சிலை மட்டும் ஏன் முருகன் ஏற்றுக்க மாட்டேன்? சும்மா இருங்க, நீங்க வேற கையை நல்லா தட்டுங்க. பதில் சொல்லு. தேனி மலர்ல போய் தேனை எடுக்குது, எடுத்து கொண்டு வந்து கூட்டுல சேர்க்குது. மலர்ல இருக்கக்கூடிய தேனி மட்டும் தான் எடுக்குமா, இல்ல வேற ஏதாவது ஜீவராசி எடுக்குமா? தேனை குடிக்கக்கூடிய தன்மை 2 பேருக்கு. ஒன்று தேனி, இன்னொன்று வண்டு. வண்டும் தேனை மலர்ல இருந்து எடுக்கும். கண்டிப்பா. அதனால ஏன் ஒரு கூட்ட கட்டி அந்த தேனை சேகரிக்க முடியல? வண்டுக்கு அந்த தன்மையை இறைவன் கொடுக்கவில்லை, தேனிக்கு மட்டும்தான் கொடுத்தார். வண்டுக்கு அந்த தன்மை இறைவன் கொடுக்கல, தேனிக்கு மட்டும்தான் இறைவன் சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்ததை இறைவன் எடுத்துக்கிறார். இல்லையா? இந்த உடல் இருக்கே, இந்த உடல்ங்கிறது இறைவனால் படைக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது. அந்த உடல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பஞ்சபூதத்தின் மூலியமாகவே இந்த உயிராகப்பட்டது ஒவ்வொரு மூலமா எடுக்கப்பட்டது உயிர். இல்லையா? அப்ப இறைவன் கொடுத்தத
இறைவனுக்காக எடுத்துக்கிறார். அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. அப்ப இறைவன் கொடுத்தது, அதாவது எது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது மீண்டும் அங்கேயே சேர்க்கப்படுகிறது. அப்ப இறைவன் கொடுத்தால் இந்த இறைவன் அந்த தேனுடைய எச்சிலை ஏற்றுக்கொள்கின்றான் என்பது ஐதீக முறையா சொன்னேன். இந்த உடம்பை யார் படைத்தது? இறைவன். இறைவன் யாரு? படைப்பு தொழிலாளி யாரு? படைப்புக்கு உங்க அப்பா தான், பிரம்மா தான். பிரம்மன் தானே? பிரம்மன் படைக்கின்றான். இந்த உடலுக்கு அழிவு உண்டா? உயிருக்கு அழிவு உண்டா? உடலுக்கு தான் அழிவு, உயிருக்குங்கிறது ஆன்மாங்கிறதுக்கு அழிவு கிடையாது. அப்ப ஆன்மாங்கிறதுக்கு அழிவு கிடையாது, இந்த உடலுக்கு மட்டும் அழிவு உண்டுடான்னு சொன்னான். அப்ப இந்த உடம்பை எதன் மூலமாக படைக்கின்றார்? பஞ்சபூதத்தினர். பஞ்சபூதம்னா என்னன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய அப்பு, வாயு, தேயு, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தை சமஸ்கிருதத்தை சொல்றீங்க, தமிழ்ல சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப பாருங்க, பஞ்சபூதத்தை வைத்து பிரம்மன் படைக்கின்றானே. ஆக படைக்கின்ற பொழுது ஒருத்தருக்கு 3 ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும், ஒருத்தருக்கு 3 பொம்பளை பிள்ளையா பிறந்துரும். 3 ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய இடத்துல இறைவன் தானே படைக்கிறாரு, புருஷன் முன்னாடி தானே சேர்றாங்க. ஒரு ஆணிடமிருந்து வரக்கூடிய விந்துக்கு பேர் என்னமா? சுக்கிலம்னு பேரு. ஒரு பெண்ணிடமிருந்து வரக்கூடிய விந்துக்கு பேரு சுரோனிதம்னு பேரு. சுக்கிலமும் சுரோனிதமும் ஒண்ணு சேர்ந்தா என்ன வரும்? குழந்தை. குழந்தை உருவாகும்னு சொன்னீங்களே. ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்கள் வேணும்? 10 மாதம் வேண்டும். எல்லா தாய்மார்களும் 10 மாதம்னு சொல்றாங்க, சுமக்கக்கூடிய நிலை. ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 10 மாதம்ங்கிறது முழுமை கிடையாது. 9 மாதம் முடிந்து 10வது மாத தொடர்ச்சியில ஒரு குழந்தையாகப்பட்டது பிறக்கும். அற்புதமா சொன்னேன். 9வது மாதம் பூர்த்தியிலே தொடர்ச்சியிலே ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்கல்ல. இதுல என்ன சந்தேகம் தெரியுமா? ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம்னு சொல்றீங்க. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்த பகலாக அர்ச்சமனை அர்ச்சித்து தொந்து சரிய பெற்றெடுக்கின்றாளே தாய். இந்த தாய் தான், தாய்மார்கள் தானே சுமக்கிறாங்க. ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 12 மாதங்கள் ஆகும் நான் சொல்றேன். இதை தடுக்க முடியுமா உங்களால? அது எப்படி தடுக்க முடியாது? இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. எவ்வளவுத்துல இல்ல, பூலோகத்துல தான். ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடியது 10 மாதம். அப்ப இன்னும் 2 மாதம் யார்கிட்ட இருக்கும்? அது ஆணிகிட்ட இருந்து இருக்கும். ஆணிகிட்ட 2 மாதம் வீரியமாக இருக்கும். அது வீரியமாகப்பட்டது பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ள போனதுக்கு அப்புறம் குழந்தையாக 10 மாதம் பிறகு. வீரியம்ங்கிறது நிறைய உருவாகும். வீரியம்ங்கிறது நிறைய உருவாகும். அந்த வீரியத்திலே ஒரு குழந்தைக்கு கரு உருவாகக்கூடிய தன்மை 2 மாதங்கள் ஆகும். அப்ப ஆணிடம் 2 மாதம், பெண்ணிடம் கருவறையில 2 மாதம், 10 மாதம். அப்ப 12 மாதம் ஒரு குழந்தை உருவாகி பிறக்கின்றது. இப்ப 3 ஆம்பளை பிள்ளை பிறக்குது, ஒரு சில பேருக்கு 3 பொம்பளை பிள்ளையா பிறக்குது. இப்ப பாருங்க, 3 ஆம்பளை பிள்ளை கொடுத்த இடத்துல 4 ஆம்பளை பிள்ளை கொடுத்த இடத்துல ஏன் ஒரு பொம்பளை பிள்ளையை ஒரு கொடுக்க கூடாதா? அதே மாதிரி 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்த இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்க கூடாதா? இப்ப இந்த தவறு ஆம்பளை கிட்டயா பொம்பளை கிட்டயா இல்ல முடிச்சு போடுற இறைவன்கிட்டயா? ஏன் இந்த சூழல் இந்த உலகத்துல நடக்குது? அப்படி கேளுங்க. இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன சொல்ல முடியும்? பொம்பளை பிள்ளையா பிறக்குது, ஆம்பளை பிள்ளையா பிறக்குதுன்னா இது நம்ம சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன். 3 பொம்பளை பிள்ளையா பிறந்தோம். ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று சொல்லி நேரா பாருங்க பழனி மலைக்கு போய் பாத யாத்திரையா நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு மீண்டும் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு வர்றாங்க. ஆக வந்த இடத்திலே 3வது 3 பொம்பளை பிள்ளை வந்துருச்சு, 4வது பொம்பளை பிள்ளையா பிறக்குது. இது இந்த 3 பேர் கையில தான் இருக்கு. ஒன்று புருஷன், கொண்டாடி இறைவன். கணவன் உருவத்தை கொடுக்கின்றார், மனைவி அந்த உருவத்தை சுமக்கின்றார். அந்த உருவத்திற்கு உயிரை கொடுப்பது இறைவன். 3 பேர் சம்பந்தப்பட்டு தான் இது நடக்குது. இப்ப வெறும் பொம்பளை பிள்ளையா பிறந்ததேன்னு வருத்தப்படுறாங்களே, இதுக்கு காரணம் புருஷன் மேலையா, பொண்டாட்டி மேலையா, முடிச்சு போட்ட கடவுள் மேலையா? யார குறை சொல்றது? பொம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், குழந்தை பெக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க கூடுறதுக்குன்னு சில வரமுறைகளை வச்சிருந்தாங்க. எப்படி வரமுறை? அதான் இடகளை பின்களை சுள்ளுமுனைன்னு சொன்னாங்க. ஆணும் பெண்ணும் கூடுறது. இந்த இடது நாசியிலிருந்து சுவாசம் அதிகமாக வரும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூடினா அது பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அதுவே வலது நாசியில் அதிகமா சுவாசம் வரும் பொழுது ஒரு பெண்ணோட கூடினா அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். 2 மூச்சு காற்றும் சம அளவுல இருக்கும் பொழுது கூடினா அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. இப்படி வகுத்து வச்சாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் கூடணும், இந்த கால நேரத்துலதான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கூடணும். சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு ஒரு நாளிகை குறிப்பாங்க. கண்டிப்பா. ஜாமங்கள் மொத்தம் எத்தனை? மொத்த ஜாமங்கள் 8. பகல் 4, இரவு 4. இரவு 4 பிரிச்சாங்க. ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். அப்ப நாமூன 12 மணி நேரம் பகல். அங்கிட்டு நாமூன 12 மணி நேரம் இரவு. 12 24 மணி நேரம்ங்கிறது ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சாங்க. இந்த 4 ஜாமத்துல எந்த ஜாமத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூடணும்?
பாருங்க, இப்பேற்பட்ட நிலைகளை தான் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். அர்த்த ஜாமம்னு ஒரு ஜாமம் இருக்கு பாருங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாலே ஆக கூடுகின்ற பொழுது ஒரு சுபட்சமான ஒரு குழந்தை ஒரு அற்புதமா பிறக்க முடியாது வகுத்து வைத்தார்கள். இன்றைக்கும் பாருங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு போய் முகூர்த்த ஓலை குறிஞ்சிட்டு வரக்கூடிய சம்பிரதாயம் எல்லாம் உண்டு. ஒரு சில குளங்கள்ல கிடையாது, ஒரு சில குளத்துல உண்டு, இன்ன வரைக்கும் இருக்கு. இல்லம்மா, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வர்றீங்கல்ல, இல்ல இது யாருடைய தவறு அப்படின்னா மனிதர்களுடைய தவறு. எப்படின்னு கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன். கூடக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி வச்சிருக்காங்களா, வகுத்து வச்சிருக்காங்களா? கூடக்கூடிய காலகட்டம்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஒரே ஒரு விஷயம், இப்ப வலது நாசியிலே சுவாசம் ஓடுகின்ற பொழுது கூடினால் என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை. இடது நாசியிலே சுவாசம் ஓடுகின்ற பொழுது ஆக புருஷனும் கொண்டாடி கூடினால் என்ன பிள்ளை பிறக்கும்? பொம்பளை பிள்ளை. ரெண்டு நாசியிலே சமானமா போகின்ற பொழுது என்ன பிள்ளை பிறக்கும்? அதான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இந்த மனித நடமாட்டத்திலே, மனித உயிரினத்திலே எத்தனை உருவங்கள் உண்டு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் உண்டு? மனித இனத்துல எத்தனை வகை? ஒன்று ஆண், இன்னொன்று பாலினம்னு கேக்குறீங்களா? பாலினத்தை கேக்குறேன். பாலினம்னா ஆண் பெண், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிற திருநங்கை. அப்ப ஒன்னு ஆண், இன்னொன்று பெண், இன்னொன்று ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆக திருநங்கையாக பிறக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல இந்த உலகத்துல ஆக மனித மனித நடமாட்டத்திலே பாலினத்திலே ஒரு வகை இன்னமும் இருக்கா? இதோட முடிஞ்சிருச்சா? 3 தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா? என்னுடைய கேட்கிற கேள்வி புரியுதா? புரியுது. நான் மீண்டும் கேட்கவா? புரியுது, கேள்வி புரியுது. ஆம்பளை இல்ல மூணு இனம் தானே சொன்னீங்க. பாலினம்ங்கிறது 3 தானே வகுத்து வச்சிருக்கேன். இப்ப நீங்க பார்த்தது 3. வேற நீங்க நாடகம் பார்க்கிற அத்தனை ரசிகர்களும் கிடைக்கிறார்கள், விழா குழுவினர்கள். நீங்க யாராவது இதற்கு அப்பாற்பட்டு யாரையாவது பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதானே? ஒன்னு ஆம்பளை, இன்னொன்று பொம்பளை, இன்னொன்று திருநங்கை. இந்த 3 இனம்தான் மனித இனத்திலே பாலினமாக அமைந்து இருக்கின்றதா? இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று ஏதாவது இருக்கா? யாராவது கேள்விப்பட்டது பார்த்தது உண்டான்னு கேட்கிறேன் உங்களை. ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. பார்க்கல. நான் சொல்றேன். இல்ல, அதாவது திருநங்கைன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதாவது ஆணாக இருந்து பெண்ணா மாறுறது, அவங்க வந்து திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அதுவே பெண்ணா இருந்து ஆணா மாறிட்டா அவங்கள திருநம்பி அப்படின்னு. அப்படி பார்த்தா 2 பேருமே ஒண்ணுதானே? ஒரே இனம் தானே. 2 பேர் பாலினம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஒண்ணுதானே வரும். அதாவது ஆணாக இருந்து பெண்ணாக மாறினா உங்களுக்கு பேர் என்ன? புரியல. என்னங்க? ஆணாக பிறந்து பெண்ணா மாறினா அவங்க வந்து திருநங்கை. திருநங்கை. ஒரு பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிவிட்டால் அது திருநம்பி. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே இனம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் புரியுதா? ஒன்னு ஆணினம், இன்னொன்று பெண்ணினம், இன்னொன்று திருநங்கை இனம். மனித இனத்திலே பாலினத்திலே 3 வகைதான் உண்டா? இல்ல இதற்கு அப்பாற்பட்டு உண்டாளா இல்லைன்னு ரசிகர்களும் சொல்லிட்டாங்க. பாலினம்னு பார்த்தா இது 3 தான். இப்ப இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். அதுக்கு மீறி ஒண்ணு இருந்தா வேணா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், பாலினம்னா 3 தானே? இதற்கு அப்பாற்பட்டு ஒரு இனம் உண்டு. ஆம்பளை, பொம்பளை, திருநங்கை. இதற்கு அப்பாற்பட்டு ஒரு இனம் உண்டு இந்த உலகத்தில். என்ன இனம்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு ஆம்பளையாவே பிறந்திருப்பார், ஆணாகத்தான் பிறந்திருப்பாரு. ஆனா அவருடைய சாயல் பூரா பாருங்களேன் பெண் சாயலாவே இருப்பாரு. ஆனா திருமணம் முடிச்சிருப்பாரு, குழந்தைகளாம் பிறந்திருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பேர் ஊருக்குள்ள வச்சிருப்பாங்க, பொண்டுக செட்டின்னு. கேள்விப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இவரு ஆம்பளையில சேர்க்கிறதா, பொம்பளையில சேர்க்கிறதா, திருநங்கையில சேர்க்கிறதா, இல்ல இதுக்கு அப்பாற்பட்டு சேர்க்கிறதா? ஆம்பளை எல்லாம் சேர்க்கணுமா? அப்புறம் ஏன் பொண்டுக செட்டின்னு பேர் வச்சு? இது வந்து ஒரு இனம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு இனம்னு சொல்ல முடியாது. இது வந்து கிராமங்கள்ல ஆடவே போறப்ப கொண்டு தெரியும். எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி புரணி பேசிக்கிட்டே தெரியும். அப்படியே இருக்கு. புரணி பேசுவது கிடையாது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பொதுவா ஒரு ஆண் ஒரு புரணி பேச, ஏன்னா புரணி பேசுறது இந்த ஒருத்தருக்கு சண்டையை மூட்டி விடுறது அது பெண்களுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. அத ஒரு ஆண்மகன் செய்தா அதுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நடைமுறை பேச்சுல. இல்ல இல்ல அவன் போறான் கொண்டு தெரியும், அவன் சும்மா. அதுக்கு ஒரு விளக்கம். நீ ஆம்பளை கேட்டாலும் கூட சும்மா தான் இருப்பேன், அவன் போறேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன்னு சொல்ல வரேன். இப்ப சுக்கிலம் என்பது யாரிடமிருந்து வரக்கூடிய விந்து? ஆண்கிட்ட இருந்து வரக்கூடிய விந்துக்கு பேரு சுக்கிலம். ஒரு பெண்ணிடம் இருந்து வரக்கூடிய விந்துக்கு பேரு வீரியம்னு சொல்லுங்க. அது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒரு அநாகரிகமான வார்த்தையா இருக்கும் சபையில. அதனால வீரியம்னு சொல்லி பேசு. வீரியம் விந்து என்பதும் ஒண்ணுதான். அதுதான் ஒண்ணுதான். ஒண்ணு கிடையாது. நரகல்னு சொல்றோம்ல, நரகல்னு சொன்னா அது நாகரிகமா இருக்கும். அதையே நான் வேற மாதிரி சொன்னேன்னா அப்படி இருக்கல. சொல்ற இடத்தை பொறுத்து இருக்கு. பேசக்கூடிய வார்த்தை கொஞ்சம் நாகரிகமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம், வீரியம் சுக்கிலம்ங்கிறது ஆணிடம் இருந்து சுரக்கக்கூடிய வீரியம். வீரியம். அதுவே சோடனம்ங்கிறது பெண்ணிடம் இருந்து சுரக்கக்கூடிய வீரியம். சுக்கிலம் கூடுதலாக சுரந்து விட்டால் என்ன குழந்தை பிறக்கும்? அது ஆம்பளை குழந்தை பிறக்கும். சுரோனிதம் கூடுதலாக பிறந்து விட்டால் என்ன குழந்தை? அது பொம்பளை குழந்தை பிறக்கும். 2 சம அளவாக ஆகிவிட்டால் என்ன
காலம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. பொண்டுக சட்டின்னு ஒருத்தன் பேர் வச்சிருக்காங்கல்ல, அவனுக்கு என்ன கூடுது என்ன குறையுதுமா? இதை எப்படி அவங்க வைக்கிறாங்க? சொன்னது நீங்க அப்படி ஒரு இனம் இருக்குன்னு. அப்ப அது எப்படி பிறகுது நீங்க தானே சொல்லணும். நான் சொல்றது என்னன்னா அந்த நடைமுறையில சும்மா வழக்கு வாக்குல சொல்றது அது ஒரு இனம்லாம் கிடையாது. அவன் ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிருப்பா குடும்பம். பழக்க வழக்கங்கள் பெண்களோட இருக்கிறதுனால அவர் வந்து அப்படி சொல்லுவாங்களே தவிர அவர் வந்து தனிப்பட்ட ஒரு இனம்னு சொல்ல முடியாது இல்லையா? அது தனிப்பட்ட இனமா இருந்திருந்தா இன்னொரு அரசாங்கமே அவங்களுக்கு ஒரு தனி இனம்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அரசாங்க முறையா பிரிச்சது 3 இனம் தான். ஒன்னு ஆணு, ஒன்னு பெண்ணு, இன்னொன்னு திருநங்கை. அது கூட இப்பதான் அந்த இனம்ன்றத ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. திருநங்கை என்று சொல்லக்கூடிய இனத்தை உருவாக்கினார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இவர் ஆம்பளை தானே வந்திருக்காரு. ஏன் ஆம்பளை மாதிரி தானே அவர் நடந்துக்கணும்? ஏன் ஒரு பெண் சாயல போறாரு? ஒரு ஆம்பளை தானே இருக்கணும். ஏன் ஒரு பெண் சாயல் பெண்ணோட வேலைக்கு போறாரு? நான் கேக்குறேன், கிராமத்துல இருக்கிறாங்க, வேலை பாக்குறாங்க, வேலை பார்க்கும்போது நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆத்தே அவ பொம்பளை எல்லாம் ஆம்பளை மாதிரிப்பா, வேலை நம்ம கூட இப்பெல்லாம் பார்க்க மாட்டோம், ஆம்பளை மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு அப்படி வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்கள என்ன சொல்ல முடியும்? ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. பொம்பளை சட்டின்னு சொல்ற மாதிரி ஆம்பளை சட்டின்னு சொல்ல முடியுமா நம்ம? என்ன நீங்க பேச்சு? உங்க வாதத்துக்குள்ளே நான் வர்றேன். ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் இருப்பா, பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருப்பா. ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண்ணு, ஒரு ஆம்பளைக்குள்ள ஒரு பொம்பளை இருக்க, ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு ஆம்பளை. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த இடத்துல? அது ஆணா பிறந்து பெண்ணினுடைய உணர்வு அதிகமா வந்துட்டா ஒவ்வொரு ஆணுக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய உணர்வு இருக்கும். எப்படி இருக்கு? அது அளவா இருக்கணும். எதன் மூலமா கேக்குறீங்க? என்னங்க எதன் மூலம்? புரியல. நீங்க கேக்குறதே முதல்ல எனக்கு புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் புரியுற மாதிரி கேக்குறேன். ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளேயும் இப்ப இவர் ஆம்பளை, இவருக்குள்ள ஒரு பொம்பளை இருப்பா. நீங்க இப்ப பெண்ணு, ஒவ்வொரு பெண்மகளுக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை இருப்பா. ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் எப்ப வருவது தெரியுமா? மனைவி பிரசவ வழியில துடிக்கும் பொழுது ஆம்பளை அழுக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ வழியில துடிக்கும் போது ஒரு அழுக வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவ பெண்ணா வந்து மாறிடுறான். சொல்றீங்க. அதே ஒரு ஆண் பெற்ற மகளை திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது வரும் பாருங்க அழுக. ஆம்பளை கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கண்ணீர் வரும். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் இருப்பா. எப்ப தெரியுமா இருப்பா? புருஷன் ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சு துவண்டு உட்கார்ந்து இருக்கும் போது, என்னங்க பெருசா தோல்வி அடைஞ்சு எந்திரிங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, எந்திரிங்க பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல தோல் கொடுத்து ஒரு ஆண் மகனா செயல்படுற பாத்தீங்களா? அப்ப ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருக்கா. இது வந்து சமமா இருக்கணும், அளவா இருக்கணும். நீங்க சொல்றது ஒரு வழக்கு சொல்லாக ஏற்றுக்கிறேன், மறுக்கலை, ஏத்துக்கிறேன். இப்ப ஒரு தம்பதிகள் இருக்காங்க, ஒரு புருஷன் முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். புருஷனும் கொண்டாடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில குழந்தை தொட்டில அழுதுகிட்டு கிடக்கும். அப்போ ஒரு ஆம்பளை சொல்லுவாரு, ஆமா அந்த பிள்ளைக்கு பாலை போய் கொடு முதல்ல, அப்புறமா வேலையை பார்த்துக்கலாம். அப்போ ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை குணம், இறக்க குணம் உருவாகுது. ஒன்று, ஒரு பொம்பளை குணம் தனிமையில இருக்கின்ற பொழுது ஒரு ஆம்பளை போய் வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்றாங்க. அருவாள் எடுத்து எத்தனையோ பேரை வெட்டுறது செய்தித்தாள்ல தொலைக்காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு பொம்பளைக்குள்ள ஆம்பளை உருவாகின்றார், ஒரு ஆணுக்குள்ளே ஒரு பொம்பளையும் இறக்க குணம் உருவாகின்றது. நீங்க சொல்ற வழக்கு சொல்லும், நான் சொல்ற வழக்கு சொல்லும், அது இணையாகத்தான் இருக்கின்றது. ஒண்ணு இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளைய தாலி கட்டி கூட்டி போறாங்க வீட்டுக்குள்ள, முதலாக கூட்டிட்டு போகின்ற பொழுது எந்த காலம் எடுத்து வச்சு வாழ சொல்லுவாங்க? வலது காலம் எடுத்து வச்சு. இடது காலம் எடுத்து வச்சா குடும்பம் கெட்டு போயிருமா? இல்ல நான் தான் கேட்கிறேன். இது வழக்கு சொல்லாவே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் தமிழகம் முழுவதுமே சாஸ்திரமாக வைத்திருக்கின்றார்களே. ஏன் வலது காலம் எடுத்து வைக்க சொல்றாங்க, இடது காலம் எடுத்து வைக்க சொல்லக்கூடாதா? சாமியார நீங்க சொல்லுங்க. அவர் ஏன் ஜாமியார போனான்னு சொல்லுமா? அப்போ வளையங்குளத்துல இருந்து வரீங்களா? பாத்துருக்கீங்க, வளையங்குளத்துல இருந்து மதுரை பக்கத்துல இருக்கு வளையங்குளம். அங்க இருந்து இவ்வளவு தூரம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான். நன்றி. அப்படி மங்களகரமா அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ஒரு ஒவ்வொரு மனிதர்கள் உடல்லையும் ஒரு பகுதி ஆண், ஒரு பகுதி பெண் இல்லையா? எந்த பகுதி ஆண், எந்த பகுதி பெண்? வலது பகுதி ஆணாகவும் இடது பகுதி பெண்ணாகவும். ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள வரும்போது வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வாமான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வலது காலங்கிறது ஆணினுடைய கால், இடது காலம் அதுக்கப்புறம் தான் உள்ள வரும். எப்பொழுதுமே ஒரு ஆணுக்கு பின்னாலதான் நீ இருக்கணும், உன் புருஷனுக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். நீ பின்னால இருந்தாதான் உன் புருஷன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். உன் புருஷனுக்கு முன்னால நீ போயிட்டா உன் புருஷன் தலை குனியணும். அப்ப என்னைக்குமே ஒரு பெண் ஆணுக்கு பின்னாலதான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை
சூச்சுவமா வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, வலது காலை எடுத்து வைத்து வர சொல்வதற்கு காரணம் பாருங்க, வலது கால் என்பது ஆணுடைய காலு, இடது கால் என்பது பெண்ணுடைய காலு. அதாவது ஆண்மகனுக்கு வலிமை கூட, பெண்மகளுக்கு வலிமை குறைவு. இந்த கையில செய்யற வேலையை இந்த கையில செய்ய முடியாது, இந்த காலில் செய்யற வேலையை இந்த காலில் செய்ய முடியாது. அப்ப பாருங்க, எப்பொழுதும் ஆம்பளைக்கு பின்னால்தான் இருக்கணும் என்பதை உணர்த்துவதற்காக வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு உள்ள சொல்றாங்க. வந்த உடனே எதை ஏற்ற சொல்லுவாங்க? விளக்கு, குத்து விளக்கு. குத்து விளக்கு தானே ஏற்ற சொல்றாங்க. ஏன் விளக்கு ஏத்தணும்? என்னங்க இல்லம்மா, ஏன் விளக்கு ஏத்த சொல்றாங்கன்னு கேக்குறேன். வீடு சுபட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதா? சுபட்சமா இருக்கணும்னு ஏன் வெளிச்சம் இல்லாமலா இருக்கு? ஏன் மின்சாரம் இல்லாம இருக்கு வீட்டுக்கு பூரா? அட மங்களகாரி இருக்கட்டும். குத்து விளக்க வீட்டுக்கு வந்த மருமகளை ஏத்த சொல்லுவாங்க. சரி, ஏன் ஏத்த சொல்றாங்க தெரியுமா? முத குத்து விளக்கு ஏத்தணும்னா என்னென்ன பொருள் தேவை? ஆக எண்ணெய், திரி, தீ, இது மூன்று வேணும். முதல்ல எண்ணெயை ஊத்தணும், அதுக்கப்புறம் திரிய போடணும், அதுக்கப்புறம் தீங்கிற நெருப்பை வைக்கணும். சரி, வச்சா தானே விளக்கு எரியும். இந்த எண்ணெய், திரி, தீ இந்த மூணையும் சேர்த்து சொல்லுங்க வார்த்தையை. ஆக சேர்த்து சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு அர்த்தம் உருவாகும். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளை, என் மேல எந்த தவறு இருந்தாலும் என்னை திருத்தி கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் விளக்கை ஏத்த சொல்றாங்க. பாருங்க, விளக்கை ஏற்றியாச்சு. ஒவ்வொரு பெண்மகளும் பாருங்க, தகப்பனார் வீட்டில இருந்து திருமணம் முடிச்சு நேரா எங்க வாழ போகணுமா? ஒவ்வொரு பெண்மகளும் வாழக்கூடிய இடம் யாருடைய வீடாக இருக்குது? புகுந்த வீடு. புகுந்த வீடு, கணவருடைய வீடு. கணவருடைய வீட்டுல தான் இப்ப வாழ்வாங்க. இப்போ உங்க அப்பா உங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்ய வாழ போறீங்க? உங்க அப்பா உங்களை சும்மா அனுப்பி விட்டுருவாரா கல்யாணம் பண்ணி? எப்படி சும்மா அனுப்ப முடியுமா? சும்மா அனுப்ப முடியுமா? ஏதாவது அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி ஏதாவது பாருங்க, வசதிக்கு தகுந்த மாதிரி 5 கிராமையும் கொடுத்து அனுப்புவாரு, 50 பவுனையும் போட்டு அனுப்புவாரு, 500 பவுன் போற கூட ஆள் இருக்கு. பாருங்க, இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் சும்மா அனுப்ப மாட்டாங்க. ஏதோ நம்ம புள்ள போய் குடும்பம் நடத்தணுமேனு ஏதாவது ஒரு சீதன பொருளை கொடுத்து விடுவாங்க. அப்படி உங்க அப்பா வீட்டுல இருந்து அவங்க கணவர் வீட்டுக்கு நீங்க எடுத்து செல்லக்கூடிய சீர்வரிசை பொருள்ல ஒவ்வொரு பெண்ணும் கடைசி வரைக்கும் புலங்காத ஒரு சீர் இருக்கு. என்ன சீர்? மண்டு வீடுகள் கண்டி மொழி மாதேடி, மண்டு வீடு கண்டு மொழி மாதே, மண்டு வீடு கண்டு மொழி மாதேடி, வந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. இருங்க இருங்க இருங்க, ஜாச்சி விடலாமா? இருங்க, கலப்பாடு பதில் பாட்டு பாடுறது இல்லையா? இருங்க, ஒரே ஒரு விஷயம். நான் ஒரு கேள்வியை கேட்டுட்டு உங்கள்ட்ட நான் கதைப்பாட்டு பாடியிருக்கேன். சுவாமி, நான் கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது இல்ல தெரியும் அப்படின்னு என்கிட்ட அவகாசமாகாம நீங்க பாடுனீங்கன்னா உங்களை வளர்த்த லட்சணம் இவ்வளவுதானு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்க பாடின பாட்டு வந்து ஒரு சினிமா பாட்டு, குத்து பாட்டா இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. பாடினது கதை பாடு. சரி, அந்த பாட்டை பாடினா பதில் பாட்டு நான் பாடிதான் ஆகணும். ஆமா, இருமா இருமா, நீ பதில் பாட்டு பாடு, உன்னை வேணாம்னு சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஒவ்வொரு பெண்களும் பிறந்த இடத்துல இருந்து புகுந்த இடத்திற்கு சீர்வரிசை கொண்டு போறாங்க. ஆனால் எல்லா பொருளையும் முழங்கிடுவா. ஒரு உதாரணம் வேணாலும் தர்றேன், அதுக்கப்புறம் பேசு. ஒரு உதாரணம் கொடுக்கவா? ஒரு உங்க அப்பா வீட்டுல இருந்து பீரோல கொடுக்குறான்னு வச்சுக்க. இந்த பீரோல தினசரி என்ன பண்ணுவ நீ? துணிமணி அடிக்கி வைப்போம், எடுப்போம், உபயோகப்படுத்துவோம், திருப்பி முடிப்போம். திறந்து பீரோல திறந்து முடிட்டாலே சீர்வரிசை பொருளை நீங்க புழங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பணியார சட்டி கொடுக்குறாங்க. இந்த பணியார சட்டி என்ன பண்ணுவீங்க? பணியார சட்டியில பணியாரம் ஊத்துவோம், எடுப்போம். பணியார சட்டியில பணியாரம் ஊத்திட்டாலே நீங்க புழங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு தோசை கல் கொடுக்குறாங்க. இது என்ன செய்வீங்க? தோசையை ஊத்துவோம். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இருமா, கொடுக்குற எல்லா பொருளையும் ஒரு நேரம் உபயோகப்படுத்ததான் போறோம். புழங்கிருவீல்ல? படுக்க பாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதை விரிப்போம், படுப்போம், எடுத்து படிச்சு புழங்கிடும். சாப்பிட தட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவோம். உப்பு சாரி கொடுத்தா எல்லாம் உப்பு கொட்டி வச்சு உபயோகப்படுத்துவோம். எல்லா பொருளையும் அப்பா வீட்டுல இருந்து ஒரு பெண்ணு புருஷன் வீட்டுக்கு கொண்டு போற சீர்வரிசை பொருள்ல எல்லா பொருளையும் புழங்கப்படும். சாகிற வரைக்கும் ஒவ்வொரு பெண்மகளும் ஒரு பொருளை மட்டும் புழங்க முடியாது. இதுக்கு பதில் எனக்கு தெரியுமாவது சொல்லு, இல்ல தெரியலைனாவது சொல்லு. பாடு பாடக்கூடாது. நீ சொல்லிவிட்டு பாடு, இல்லைன்னா சுவாமி எனக்கு தெரியல. அப்போ பதில சொல்லிட்டு பாடவா இல்ல பாட்டு பாடிட்டு? ஏமா, உன்ன மாதிரி நீ திருமணமானவளா? இந்த இடத்துல திருமணமான பெண்ணா நீ? இல்ல. உன்னுடைய தாய்மார்கள் இந்த திருமணமானவர்கள் இருக்காங்கல்ல? இருக்கிற ஒரு 4 பேர் நாடகம் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேளுங்கிறீனா? கேட்டு சொல்லுவேன். நீனா உன் ஜவரியத்துக்கு பாட்ட பாடுனீனா கேளு முதல்ல. வாங்கனாயி ஏதா ஏதோ டிக்கெட் மெதுவா எந்திரிச்சு பாக்குது. இல்ல, இன்னொரு அவகாசம்
இன்னொரு அவகாசம் உங்களுக்கு கொடுக்குறமா. ஒண்ணு உங்க தாய்மார்கள்ட்ட கேளுங்க, திருமணம் ஆகி அப்பா வீட்டுல இருந்து சீர்வரிசை கொண்டு வந்தவர்கள்ட்ட கேளுங்க. இல்ல ஆண் மக்கள் இருக்கிறாங்கல்ல, என் பொண்டாட்டி கொண்டு வந்த சீர்வரிசை பொருள்ல இன்ன வரைக்கும் புலங்காமல் என் வீட்டுல ஒரு சீர் இருக்கு அப்படின்னு ஆம்பளையால சொல்லுங்க. ரெண்டு வரட்டியா? நல்ல வேலை முந்தா நாள் பாத்ரூம் சொன்னார் ஒருத்தர், அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏசாமி கல்யாணம் பண்ணி புழங்க மாட்டோமா? பெண்கள் கடைசி வரைக்கும் புலங்காத ஒரு சீர் வரிசை சீர் ஒண்ணு உண்டு. அது என்ன அப்படின்னா பிறந்த ஊர் மண்ணு. எப்படி பிறந்த ஊர் இதை எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறேன். இல்ல ஏத்துக்கிற மாதிரி திருமணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவருடைய முந்தானையில சின்ன படியில ஒரு படி அளந்து மண்ணை கொட்டி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெள்ளை துணி எடுத்து மஞ்சள்ல நனைச்சு அந்த மஞ்சள் துணியில இந்த மணலை கொட்டி முடிஞ்சு சாமியறையில வச்சிருவாங்க. சாமியறையில வச்சிருவாங்க. இது எப்ப தெரியுமா புழங்குவாங்க? அந்த பெண் அந்த வீட்டிலே வாழ்ந்து சலிச்சு இறக்கும் தருவாயில், அதாவது இயற்கை மரணமா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த மூச்சு தொண்டைக்கு இதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும் மூச்சு. அப்ப மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா அவ கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பமே கதின்னு இருந்துட்டா, ஒருவேளை பிறந்த ஊர் நினப்பு போல இருக்கு, அந்த பிறந்த ஊர் மண்ணை கரைச்சு கொண்டு இது வாயில ஊத்துங்க, உயிர் போட்டுன்னு போகட்டும். ஏன் இம்சையா இருக்கா உனக்கு? அங்கே நல்ல வேலை கதையில இப்ப நடக்குது. அந்த மாதிரி அது நடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் உண்டு. இங்க நடைமுறை பகடையா இந்த பகுதி வலைதளத்தை கூட தட்டி பாருங்க. அடடா ஏன் இங்க நடக்கும்டா? அங்க நட தமிழகம் தானே இது. தமிழகத்துல 38 மாவட்டத்துல யாரா கொடுத்துருக்கீங்களா? உண்டா கொடுத்துருக்கீங்களா? என்ன செய்ய போறீங்க? அது எந்த மண்ணு? மண்ணுன்னு சொல்லல. மண்ணுனா முகூர்த்த காலம் ஒண்ணும் போது தோண்டுவோம் பாத்தீங்களா, அந்த மண்ணு. அந்த மண்ணை எடுத்து கொடுப்பாங்க. ஏன் இந்த மண்ணை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு கடைசியா ஊத்துறதுக்கு, இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு பெண்ணு, எங்க ஊர் எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு நான் வாழ போறேன். இப்ப எங்க ஊர் எல்லைக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வம் நான் இன்னொரு எல்லையில இருக்கும் போது எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த என்னோட ஊர்ல இருக்கிற எல்லை தெய்வம் அந்த ஊருக்கு வரும். அந்த ஊரோட எல்லை தெய்வம் என்ன பண்ணும், இந்த எல்லை தெய்வத்தை தடுத்து நிப்பாட்டும். நீ எப்படி என் ஊருக்குள்ள வரலாம்னு கேட்கும். அப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லும், என் ஊரு குடிமண் அங்க இருக்கு, அதுல உட்காந்து என் உள்ளே நான் காப்பாத்திக்கிறேன், நீ வழிவிடுன்னு சொல்லும். அப்ப உட்கார்றதுக்கு தெய்வம் வந்து உட்கார்றதுக்கு இடம் வேணுமா இல்லையா, அதுக்காக பிறந்த ஊர்ல இருந்து நம்ம இங்க இருந்து போகும்போது பிறந்த ஊர் மண்ணு நமக்கு கொடுத்து விடுவாங்க. அப்பதான் ஏன் தெய்வம் என்னைய வந்து காப்பாற்றும் இல்லையா. அதனாலதான் பெண்ணுக்கு 2 குலசாமின்னு சொன்னாங்க. ஒண்ணு பிறந்த வீட்டுல இருக்கிற குலசாமி, இன்னொன்னு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குலசாமி. ஒரு பெண்ணுக்கு தான் 2 குலசாமின்னு சொன்னாங்க. ஒரு ஆணுக்கு பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் குலசாமி ஒன்று, ஒரு பெண்ணுக்கு பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் குலசாமி 2. இதெல்லாம் தமிழருடைய பண்பாட்டு முறை, பழக்க வழக்க முறை, தமிழ் கலாச்சார முறைகளே ஆதியில கொடுத்து விட்டதாயா. இதெல்லாம் இப்பதான் நம்ம எல்லாம் மறந்துட்டு சும்மா தெரிகிறோம். இதுதான் உண்மையும் கூட. என்னென்ன பருவம்? பேதை பருவம், வெங்க படத்தை அறிவி தெரிவி பிறன படத்தை கூட எழுதுறோம். ஒரு பெண்ணுக்கு 7 பருவம்னா ஒரு ஆணுக்கு எத்தனை பருவம்? ஆணன் நீதி மரபம் திருவன் காலை விடல முதுகு நெடுதோட எழுதுறோம். ஒரு பெண்ணுக்கு எத்தனாவது பருவத்துல மனம் முடிக்கணும்? 3வது பருவத்துல. ஒரு ஆணுக்கு எத்தனாவது பருவம்? 5வது பருவத்துல. அப்ப மங்கை பருவத்துல பெண்ணுக்கு, காலை பருவத்துல ஆணுக்கு. 5 3 8 8க்குள்ள உன் வாழ்க்கை இருக்கு. உன்னுடைய உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்தால் போல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க. மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன். அவன் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான தவிர வேற எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் கட்டிக்கிறேன். ஆளில் அழகே, வீரத்துல சிறந்தவன், வேகத்துல சிறந்தவன், ஆக இந்த உலக வீரத்துல சிறந்தவன். வீரனா நல்ல வேலை அதுலயே இருங்க. வீரனை போட்டு போட்டுதான் அப்படி எல்லாமே அவர்கிட்ட அதிகமா இருக்கிறனாலதான் வேண்டாங்கிறேன். பெட்டிக்காருக்கு ஒரு கண்ணு சிவப்பா இருக்கு, என்னமா காரணம் தெரியல. பால் ஊத்தணும், இருந்தாலும் கூட அவனை விட ஒரு ஆணழகன் கிடையாது. அவனைத்தான் மணந்து கொள்ள வேண்டும். விரும்பினா வேம்பு கரும்பாக, விரும்பாவிட்டால் கரும்பு கூட வேம்பாகும். மனசு வச்ச மார்க்கம் உண்டு. பெரிய மனிதன் சொல்றேன், பெருமாள் சொன்னது மாதிரி கேட்டு சொல்லமா, சொல்லுங்க வார்த்தை கேள்வி கேட்ட மோச்சம் இல்லை நம்ம வாழ்க்கை வீச்சம். அல்லுப்பு கண்ணு முந்தன அவஸ்தை கெட்டு விடுத்து, அல்லுப்பு கண்ணு முந்தன அவஸ்தை கெட்டு விடுத்து, அவனையோ இருப்பாசம் சொல்லும் தவவேடம் முனைத்து வந்தவரை பூமிக்கு போல் சொல் புகழும் நாரதர் கைவரிசை செல்லாது உனக்கு வேண்ட சொல்லுவோம் போகத சினமே வேண்டே உனக்கு வேண்ட சொல்லுவோம் போகத சினமே மறுபடி உள்ளது பாடி வந்தீர்கள் சொல்லும் எனக்கு வரலை கொண்டு இசைக்க வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ கைவரிசை செல்லாது போ வேறு இல்லை நேதிக்கு முன்னிச்சேர வரும் இல்லை உன்னிச்சேர வேறு
இருக்கும்னா அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்தி உனக்கு அவனுக்கு திருமணத்தை முடிக்கப்பட்ட என்பதை நாரதமல்ல அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சமல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிற பத்தியும் போயிட்டு வர அற பைத்தியம் பைத்தியநாத மனிதன்